ஒரு வழியாக பாப்பாவுக்கு வேக்சினேஷன்லாம் போட்டு அதனோட ஃபீவர்லாம் பாப்பாவுக்கு இப்போ சரியாயிருச்சு, நல்லா ஆயிட்டப்போ. இது வந்து மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ அன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். 7 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டார். அதனால் அவர் இங்கேருந்து செய்ய வேண்டிய சில வேலையெல்லாம் நானும் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வேலை சமையல் வேலை, பசங்களை பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் சேர்த்து அவரோட செய்ய வேண்டிய வேலையும் பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருந்துச்சு. பாப்பா நல்ல வேலைக்கு அன்றைக்கி என்னை டிஸ்டர்பே பண்ணலை, என்னை கண்டுக்கல. அவங்க அண்ணன் கூடவே விளாண்டுட்டு இருந்துட்டா. தம்பி லேட்டாக தான் எந்திரிச்சான். அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு பால் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட மாட்டான், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் வெறும் பால் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து காலையில் ஃபஸ்ட்டே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு வந்து முள்ளங்கி சட்னி தான் ரெடி பண்ணலான்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். 2 முள்ளங்கி வந்து ஃபஸ்ட் நல்லா துருவி எடுத்தாச்சு. ஸோ நான் காட்டுற இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் வந்து எல்லாம் வந்து 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். காரமும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் மட்டும் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் விடாமல் ரோஸ்ட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டு நம்ம துருவி வச்சுருந்த முள்ளங்கியும் கொட்டிக்கலாம். முள்ளங்கி போட்டதையுமே கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது நல்லா வந்து சுண்டி வர அளவுக்கு தண்ணியெல்லாம் போய் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கை தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படியெல்லாம் சேர்த்தா தான் என் பசங்களுக்கு வந்து உள்ளே இறங்கும். அதனால் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் வந்து சட்னி நீங்கள் தாளிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ சேர்த்துக்கலாம். நான் தாளிக்க போகிறதில்ல, அதனால் எப்போவுமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வணக்கி வச்சதுக்கப்புறம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு தம்பியை போய் இந்த கேப்பில் போய் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ முள்ளங்கி சட்னியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பிளட் சுகர் லெவலையெல்லாம் கம்மி பண்ணணும். அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி வணக்கி வச்சுருந்து அதோடு போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நிறையா ஊற்றிட வேண்டாம், தண்ணியை கம்மியாக விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேரும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அவனை வந்து சாக்ஸ் போட சொன்னேன், அவள் விட மாட்டேன்ட்டா. 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி எப்படியோ நாம் அழகாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ அவனுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. 2 கொய்யாப்பழமும் வச்சு விட்டுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு ஊட்டும்போது தான் பாப்பா அழுக ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.